லெவலில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இது டோட்டல் எவ்வளோ வருதுன்னு சொல்லி போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்சூரன்ஸு 19,500, 3,500 வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு, 6,500 வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் போட்டிருக்கோம். லைக் வந்து ஆர்டிஓ செலவு மட்டும் போட்டிருக்கோம், டிரைவிங் ஸ்கூல் மூலமாக போகிறது. பட் ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபா தான் கவர்மெண்ட் ஃபீஸு. பட் ஆனால் டிரைவிங் ஸ்கூலில் போனீங்கன்னா உங்களுக்கு 6,500 வாங்குறாங்க அநியாயத்துன்ட்டு. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த ரேட்டு தான். இது வந்து அதிகம் தான். இதுக்கப்புறம் தனியாக எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லி ஆக்சுவலாக கற்றுக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலவாகுது. இந்த 200 வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். நான் ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நாங்கள் பழைய ஸ்டிக்கரே வந்து அப்படியே வந்து வண்டியிலே வச்சுருந்தோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருக்கு ஆட் பண்ணல. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கவர்னர் சொல்லி ஒரு 7,000 ரூபாய் போடுவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கவர்னர் வந்து தேவையில்லைன்ட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கவர்னருக்கான 7,000 ரூபாய் வந்து கம்மி போடல. ஸோ டோட்டல் எவ்வளோ